குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதை பற்றி படிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட், வாட் யூ மீன் பை காஸ்ட் ப்ரைஸ்? காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னது? ஷாப்கீப்பர் பர்ச்சேசஸ் குட்ஸ் ஃப்ரம் ஏ மேனுஃபேக்சரர் ஆர் ஏ சப்ளையர். This is called the purchase price. He also meets out the overhead expenses like transport charges, wages, etc. So the cost price consists of the capital, the cost of the raw materials, the labor charges for the production, the electricity charges, the transport charges, etc. So the cost price la purchase price plus overhead expenses இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் என்ன சொல்கிறோம்? காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஏபிசி காஸ், த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பைஸ் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் 2 lakhs per car and pay 70,000 for laborers, 15,000 towards electricity bill, rupees 10,000 towards transport. Therefore the cost price CP of the car produced is 2 lakhs plus 70,000 plus 15,000 plus 10,000. அதாவது 2 lakhsங்கிறது தான் என்னது? ரா மெட்டீரியல்ஸ். இப்போ ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் இருந்தால் போதாது, அதை ஃபிட் பண்ணுறதுக்கு வி நீட் லேபரர்ஸ். ஸோ திஸ் லேபரர்ஸ் சார்ஜஸ் rupees 70,000 and to protect this in the godown. So we need the electricity charge and இந்த குடவுன்லேருந்து நம்ம அவுட்லெட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு we need a transport charge also. ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த காஸ்ட் ப்ரைஸில் சேர்ந்துருது. அப்போ அந்த காரோடைய விலை வந்து எவ்வளோ இருக்குது? 2,95,000 ஆயிடுது. ஓகே, now the shopkeeper may require to spend some amount to bring the purchased commodities like transport charges, wages towards workers and toll free etc., which come as part of overhead expenses. These are called overhead expenses. அதாவது ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் இருந்தால் போதாது, we need a labor charge, transport charge and wages. These charges are called overhead expenses. Now what do you mean by market price? Marked price. When a shopkeeper takes the goods from the dealer to his outlet for sales, he has to make profit in his business. All the shopkeepers, what is the business aim? To make a profit. So எல்லாருடைய குறிக்கோள் என்னவாக இருக்கும்? ப்ராஃபிட்டா. ஸோ ப்ராஃபிட் எப்படி கிடைக்கும்? He marks the price higher than the cost price of the goods. This price is called tag price or the marked price MP. This marked price MP is higher than this cost price. Okay, உற்பத்தி விலையை விட the tag price எப்படி இருக்கும்? அதிகமாக வச்சாதான் இந்த ஷாப்கீப்பருக்கு லாபம் கிடைக்கும். ஸோ அதே எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா, ஏபிசி கார்ஸ் லைக் டு மேக் 50,000. இப்போ 50,000 ப்ராஃபிட் கிடைக்கணும்னு அந்த ஷாப்கீப்பர் நினச்சா, மார்க்டு ப்ரைஸ் வந்து 50,000 வச்சா, இப்போ 2,95,000 ஆல்ரெடி காஸ்ட் ப்ரைஸில் இருக்குது, அதோட 3,45,000 ஆயிடுது. சேர்ந்துச்சுன்னா இப்போ மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 3,45,000. ஓகே, now you know the difference between cost price and the marked price. What do you mean by cost price? Cost price is purchase price plus overhead expenses. பர்ச்சேஸ் ப்ரைஸும் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் சேர்ந்தது காஸ்ட் ப்ரைஸ். அதுவே மார்க்டு ப்ரைஸ் இஸ் கால்ட் த டேக் ப்ரைஸ். இது வந்து காஸ்ட் ப்ரைஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ் மேன் ஹீ நீட்ஸ் ப்ராஃபிட். ஸோ ஹி மார்க்ஸ் சம் 50,000 above 2,95,000. ஸோ தட் இஸ் மார்க்டு ப்ரைஸ் இஸ் ஹையர் தேன் த காஸ்ட் ப்ரைஸ். நவ் டிஸ்கவுண்ட். இந்த ஃபெஸ்டிவல் சீசன் இட்ஸ் லைக் தீபாவளி, நியூ இயர், ஃபெஸ்டிவல் சீசன்லாம் டிஸ்கவுண்ட்டு இருக்கும். அப்போ த ரிடக்ஷன் ஆஃப் காஸ்ட் ஆன் த மார்க்டு ப்ரைஸ். மார்க்டு ப்ரைஸில் சம் டிஸ்கவுண்ட் கொடுத்தா, எதனால் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க? டு அட்ராக்ட் த கஸ்டமர்ஸ். இப்போ ரொம்ப நாளாக வந்து சேல்ஸே ஆகாமல் இருக்குது. டு அட்ராக்ட் த கஸ்டமர்ஸ், டு இன்க்ரீஸ் த சேல். ஸோ டிஸ்கவுண்ட் வைக்கிறாங்க. டு இன்க்ரீஸ் த சேல்ஸ், ஏபிசி கார் இஸ் ரெடி டு ரெடியூஸ் 5,000. எதுலேருந்து? திஸ் மார்க்டு ப்ரைஸ்லேருந்து. அப்போ ஹியர் த டிஸ்கவுண்ட் இஸ் 5,000. இந்த மார்க்டு ப்ரைஸ்லேருந்து 5,000 வந்து ரெடியூஸ் பண்ணி அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகே, நவ் வாட் யூ மீன் பை எம்ஆர்பி? எம்ஆர்பி இஸ் அ மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ். திஸ் எம்ஆர்பி எல்லா குட்ஸ்லேயும், எந்த ஒரு பருப்பு வாங்கினாலும் சரி, கடுகு வாங்கினாலும் சரி, எல்லா பேக்கெட்லேயும் யூ கேன் சி திஸ் எம்ஆர்பி
or a milk packet எந்த ஒரு பொருளையுமே இந்த MRP இருக்கும். This is called, which is fixed by the manufacturer. This MRP rate is fixed by the manufacturer. No commodity can be sold beyond this price. இந்த விலையை விட்டு கூடுதலாக விற்க கூடாது. Okay. Now think which is greater, MP or CP? என்ன சொன்னோம், CPயை விட MP கூட தான் இருக்கும். Okay. Now what do you mean by selling price? Selling price na விற்கிற விலை. The amount that a customer pays to the commodity after availing the discount முடிஞ்சோடனே நம்ம ஒரு பொருள் கொடுத்து வாங்குகிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் இது செல்லிங் ப்ரைஸ்னு சொல்கிறோம். அப்போ the marked price of the car is 3,45,000. The selling price of the car sold by ABC Cars is 3,45,000 minus 5,000, that is 3,40,000. அப்போ டிஸ்கவுண்ட் வந்து 5,000 கொடுக்குறாங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 3,40,000 ஆயிடுது. அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு, யூ கேன் மேக் த ஃபார்முலா MP மைனஸ் டிஸ்கவுண்ட். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு MP மைனஸ் டிஸ்கவுண்ட். ஸோ ஃப்ரம் திஸ் அபவுட் டிஸ்கஷன் we can come to the following conclusion. இப்போ சிபியை விட வாங்குகிற விலையை விட விற்கிற விலை கம்மியாக இருந்தால், சிபி இஸ் லெஸ் தேன் எஸ்பி, தெர் இஸ் அ ப்ராஃபிட். தட் இஸ் ப்ராஃபிட். ஹவு டு ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட்? எஸ்பி மைனஸ் சிபி. இப்போ ஒரு பொருளை 40 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 50 ரூபாய்க்கு விற்கிறோன்னா அங்கே ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்கிது. எப்படி கண்டுபிடிச்சோம் 10 ரூபான்னு? 50 மைனஸ் 40. ஓகே, 10 ரூபா அதிகமாக விற்றுருக்கோம், அதனால் 50 மைனஸ் 40, அதை தான் இங்கே சொல்கிறோம் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. அதே மாதிரி ஒரு பொருளை 50 ரூபாய்க்கு வாங்கி 40 ரூபாய்க்கு விற்றோம்னா அங்கே ஒரு 10 ரூபா லாஸ் இருக்குது. அப்போ லாஸ் இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. இப்போ ரெண்டுமே செய்யலை, 40 ரூபாய்க்கு வாங்கி 40 ரூபாய்க்கு விற்றுட்டோம்னா தெர் இஸ் நோ ப்ராஃபிட் ஆர் லாஸ். Now discount is equal to MP minus SP, or SP is equal to MP minus discount, both the formulas. If there is no discount, discount illa, market price selling price anga equal ah irukku. Now you can see the example, fill up the appropriate boxes in the following table. இப்போ CP பாருங்க 50 இருக்கு, selling price வந்து 60 இருக்கு. CP 50, selling price 60 னா அங்கே ஒரு 10 ரூபா லாபம் இருக்குது. ப்ராஃபிட் இஸ் 10 rupees. Here CP is 70 and SP is 60. Here loss is 10 rupees. Loss எவ்வளோ? 10 rupees. Then third sum, CP is 100 and profit is 20. How to find the SP? So profit is equal to SP minus CP. SP is equal to 20 plus 100, that is 120 is the answer. From this formula you can derive the another formula, SP is equal to 20 plus 100 is 120. The fourth sum, CP is rupees 80 and the loss is rupees 15. So loss is equal to CP minus SP, that is 15 rupees is equal to 80 minus SP. SP is equal to 80 minus 15, this is 65 rupees. So selling price is here 65 rupees. The next sum, fifth one, selling price is rupees 70 and the profit is rupees 25. Profit is equal to SP minus CP. 25 is equal to 70 minus CP. CP is equal to 70 minus 25 is 45 rupees. Here loss is given rupees 30. CP minus SP is equal to loss. That is CP is equal to 30 plus 100, 130. A table is bought for rupees 4,500 and sold for rupees 4,800. CP is 4,500 and SP is 4,800. So profit is rupees 300. Both you subtract it, you can get 300 as the profit. Here CP is less than SP, so profit is rupees 300. A fruit seller bought a basket of fruits for rupees 500. During the transit, some fruits were damaged. So he was able to sell the remaining fruits for rupees 480. Find the profit or loss in his business. So cost price is rupees 500 and the selling price is rupees 480. That is, there is a loss. Loss rupees 500 minus 480 is rupees 20. Pari bought a motorcycle for rupees 55,000 and he gained rupees 5,500 on the selling the same. What is the selling price of the motorcycle? So cost price of the motorcycle is 55,000 and profit is rupees 5,500. Profit is equal to SP minus CP. That is SP is equal to 5,500 plus 55,000 is
60,500. So selling price is 60,500. Manimegalai purchased a house for 25 lakhs 52,500 and spent 2 lakhs 28,350 for its repair. She sold it for rupees 30,000 30 lakhs 52,000. Find her gain or loss. So cost price plus overhead expenses. This repair cost will come into overhead expenses. So the cost price is 27 lakh 80,850. She sold it for 30 lakhs 52,000. So her selling price is greater than the cost price. So there is a profit. Profit, both you subtract it, you will get the profit as 2,71,150. A man bought 75 mangoes for rupees 300 and sold 50 mangoes for rupees 300. If he sold all the mangoes at the same price, find his profit or loss. A man bought 75 mangoes for rupees 300 and sold 50 mangoes for 300. If the man bought 75 mangoes for 300, then cost price for one mango is rupees 4. If 50 mangoes were sold for rupees 300, then selling price of one mango is rupees 6. So selling price of the 75 mangoes at the rate of rupees 6 is 75 into 6, that is 450. That is selling price is greater than the cost price. First we need to find the selling price of the 75 mangoes. So 75 mangoes rupees 450 we got. Selling price is greater than cost price, so there is a profit. 450 minus 300 is 150 is the profit amount. A fruit seller bought a dozen of apples for rupees 84. 2 apples got rotten. If he has to get a profit of rupees 16, find the SP of each apple. Cost price of 12 apples is rupees 84. Since 2 apples got rotten, so remaining is 10 apples. Since profit is rupees 16, selling price of 10 apples is equal to CP plus profit, that is CP is here 84 and profit is rupees 16. Both you add, you will get the selling price rupees 100. That is selling price of rupees 1 apple is rupees 10. 100 by 10. 10 apple is 100, so 1 apple means rupees 10. Wheat is being sold at rupees 1,550 per bag of 25 kg at a profit of 150. Find the cost price of the wheat bag. Selling price is 1,550. Profit is 150. So profit is equal to SP minus CP. That is CP is equal to 1,550 minus 150, 1,400. Here the cost price of the wheat bag is 1,400. Thank you.